இன்னைக்கு ஒரு சிறுகதையை பற்றி பார்க்கலாமா? கோடை காலத்தின் சாலை அப்படின்ற சிறுகதை தொகுப்பு ராஜா அவர்கள் எழுதியது. அதிலிருந்து ஒரு சிறுகதை தான் நான் இன்னைக்கு பேசப் போறேன். தலைப்பு தந்தைமை. நோயுடைய வீரியம் அதிகமாகி மகனுடைய கால வெட்டி தொடையோட வெட்டி காலை எடுக்கணும் அப்படின்ற நிலைமையில நோய் முற்றி போய் இருக்கு. மகன் வினோத் படுத்திருக்கிறார் உள்ள. மருத்துவர்கள் வந்து இந்த செய்தியை சொல்கிறப்ப அந்த தந்தையோட மனநிலை என்ன பாடுபடும் அப்படின்ற ஒரு பதற்றத்தோடு தான் இந்த கதை தொடங்குது. கேட்டுறாரு. ரொம்ப நாள் கழித்து பிறந்த மகன் தன்னுடைய வலது கால் தொடையோடு வெட்டி எடுக்க போகிறாங்க. அந்தளவுக்கு அந்த நோய் ஏதோ ஒரு நோய் தாக்கிருச்சு. வேறு வழி இல்லை, எடுத்தாக வேண்டிய கட்டாயம். டாக்டர் சொன்னதை எப்படி மனைவிட்ட சொல்கிறது மகன்கிட்ட சொல்கிறதுன்னு புரியாமல் தவிச்சிட்டு போய் ஒரு வழியாக டாக்டர் என்ன மாதிரி சொன்னாரோ அதே மாதிரி மனைவிட்ட சொல்லிடுறாரு. அதை கேட்டு அவர் எப்படி தாங்குவாளோ மாட்டாளோன்னு அதிர்ச்சியில் இருந்த அவருக்கு அவருடைய மனைவி அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு ஒரு உணர்வற்ற நிலையில் அப்படியே இருந்துடுறாங்க. இப்படி அவர் பார்த்ததே இல்லை. அதற்கடுத்து நம்ம மகன்கிட்ட எப்படி சொல்ல போகிறோம், பெற்ற மகன்கிட்ட அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருக்கிறாரு. ஆனால் நடக்கும் நிகழ்வுகளை 20 வயசு பையன் அவருக்கு புரிஞ்சுக்கிற முடியும் தானே. நடக்கும் நிகழ்வுகளை வச்சு அந்த பையன் புரிஞ்சுக்கிறார். என்ன இருக்கும், நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. கடைசியில் இனிமா கொடுத்து வயிற்ற கழுவி எடுத்துடணும், அப்போ தான் பண்ணுவாங்க அப்படின்னதும் இந்த கதை இப்படி தொடங்கி போகிறப்ப இதுக்கடுத்து இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிடலாம். ஆனால் இந்த மருத்துவமனை நடைமுறை இருக்குல்ல, இதை வந்து நமக்கு தெரியப்படுத்தணும். அதில் ஏற்படுற அந்த ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும், அது எந்த அளவுக்கு ஒரு நோயுற்றவரோ நோயுற்றவரின் கூட இருப்பவருக்கோ ஒரு வலியை உண்டாக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காகவே ஒவ்வொரு செயலையும் இந்த எழுத்தாளர் ரொம்ப விவரங்களோடு குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வயிற்றை கழுவணும் அப்படின்னதும் நைட்டு நேரம் கம்பவுண்டர்லாம் இல்லை. ஒரே ஒரு காக்கி சட்டை அணிந்த ஒருத்தர் பணியாளர் வர்றாரு. அவர் வந்து பாப்பா உட்காருன்னு வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டி போகிறார் அந்த பையனை வயிற்றுக்கு இனிமா கொடுக்குறதுக்கு. மருத்துவமனையின் மருந்து நெடியை தாண்டி அவர் குடித்திருந்த சாராய நெடி அந்த பையனுக்கு அடிக்குது, அந்த ஊழியர் வந்தவர். அப்போ ஒரு கழிப்பறைக்கு கூட்டி போனால் சுத்தம்ன்றது கொஞ்சம் கூட அது என்னன்னே தெரியாத மாதிரி தான் அந்த கழிப்பறைகள் இருக்கின்றன. இந்த பையனால் உட்காரவே முடியாதனால படுக்க வைக்கிறாங்க. அதில் படுக்க வச்சுட்டு அவர் இனிமா கொடுக்குறதுக்கு ஒரு டப்பை எடுத்து அதில் அங்கேருந்த பாசி படர்ந்த தண்ணி தொட்டிலேருந்து தண்ணியை எடுத்து அதில் ஒரு மருந்தை கலந்து மாட்டி விடுறாரு. அதுக்கடுத்த வயிறு தூய்மையாகுது, கழுவி கொண்டாந்து வைக்கிறாங்க. அதற்கடுத்து மறுபடியும் காலையில் கழுவணுமா, வயிற்றை தூய்மைப்படுத்தணுமா என்னன்றது தெரியலை. உடலில் இருக்கிற ரோமங்கள்லாம் வழிகிறதுலேருந்து ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர்றாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது ஏற்கனவே மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையை பார்த்தவர்களோ அதை அறிந்தவர்களுக்கோ இது ஓரளவுக்கு பிடிபடும். புரியாதவர்களுக்கு இப்படிலாம் இவ்வளவு வேலைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் உண்டாகும். பிறகு ஒரு வழியாக அறுவை சிகிச்சைக்குள்ளே கூட்டி போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மருத்துவர் வந்து யார் கூட வந்தது அப்படின்னு கேட்குறாரு. இவர் அப்பா பதறிக்கிட்டு ஓடி போகிறார். ஒரு பக்கெட் வச்சுருக்காங்க. அந்த பக்கெட்டில் அந்த பையனுடைய கால், துண்டமாக்கப்பட்ட கால் வந்து அதில் இருக்குது. கதறி அழுகிறார் அதை பார்த்துட்டு. முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. புண்ணு ஆறுனதும் ஆறுறப்போ நல்லா கவனமாக பார்த்துக்கிறணும், மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு வரணும் எல்லாம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்ச நாளில் தானே ஒரு காலில் கெந்தி கெந்தி போய் கழிப்பறை போகிற அளவுக்கு அந்த பையன் தயாராகிட்டார் வினோத். இது வரைக்கும் நடந்து முடிஞ்சு. பிறகு இந்த தந்தை தன் மகனுக்கு செயற்கை கால் பொறுத்துறதுக்காக ஒரு ஊராக தேடுறாரு. அவங்க ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவர் செயற்கை காலுக்கு சொன்ன விலை வந்து இவரால் சிந்திக்கவே முடியாத அளவுக்கு விலை உயர்ந்ததாக இருக்குது. அப்போ என்ன தான் செய்கிறது, தான் பையனுக்கு கால் வைக்கணுமே அப்படின்ட்டு தேடுறாரு என்ன செய்யலான்றப்போ அறக்கட்டளைகள் மூலமாக இலவசமாக பண்ணுறாங்க அப்படின்னதும் ஒரு அறக்கட்டளைக்கு எழுதி போட்டு அவங்க நேரில் வரவழைச்சி பார்த்து அளவெடுத்து காலுக்கு அளவெடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு சொல்லி விட்றோம் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. பிறகு ஒரு 2 மாதம் கழித்து ஒரு போஸ்ட் வருது. இது மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க, ஈரோட்டில் பழைய அளவு எடுத்த இடத்துக்கே வாங்க, உங்களுக்கு செயற்கை கால் வந்து அங்கே வந்து தருவாங்க. இது வந்து
நிறைய நன்கொடையாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து தான் நிகழ்ச்சியில தருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த கால மாட்டி, நடந்து பயிற்சி பண்றதெல்லாம் பழகிக்கிறணும். உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் குடுப்போம் அப்படின்னு வர சொல்லிடுறாங்க. அப்ப இவங்க மகன கூப்பிட்டுக்கிட்டு அங்க போறாரு. அந்த இடத்துல போய் தங்குற மாரி ஆயிருது. அங்க போய் ஏன்னா மறுநாள் தான் விழா. நாளே வந்து பயிற்சி எடுக்க சொல்லிட்டாங்கன்னதும், போயி தங்கி இருக்கிற முடிவோட போறாரு. போகும்போது கூட அந்த பையன் இவர் வந்து மதிய சாப்பாட்டுக்கு கொஞ்சம் மிச்சம் பண்ணணும்னு வீட்லேருந்தே சமைச்சு கட்டி எடுத்துகிட்டு போகிறார் வீட்டில் மனைவிட்ட வாங்கி. அது கூட அந்த பையனுக்கு சின்ன கோவம் வருது. ஏன்பா இதெல்லாம் கட்டிக்கிட்டு வர்ற, அங்கே போய் வாங்கி சாப்பிட்லாமே. அவருக்கு அதுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வாப்பா அப்படின்னு கூட்டி போயிடுறாரு. அங்கேயும் போயிடுறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க, நடக்கிறாரு. எல்லாமே எல்லாமே இந்த கதையை படித்து முடிக்கும்போது என்னமாவது ஒரு சோகமாயிருமோ, ஏமாற்றப்பட்டுருவாங்களோ, இல்லை ஏதாச்சும் ஒரு தவறு நடந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்க உண்மையிலேயே அவருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, எல்லாம் சொல்லி தர்றாங்க. நாளைக்கு நன்கொடையாளர்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நைட்டு படுத்ததும், நைட்டு சாப்பிட்ணுமே அப்படின்ட்டு, நான் போய் சாப்பிட்டுட்டு உனக்கு எதாவது வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு போகிறார். போகும்போது கூட இன்னொருத்தர், கடைக்கா போகிறீங்க, நானும் வர்றேன் அப்படின்னு வர்றார். அப்போ அவர் வந்தவர் எப்படி வர்றாருன்னா, அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு கால் இல்லாதவர் தான். ஆனால் அவர் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வர்றாரு. இவர் ஆச்சரியமாக வியந்து பார்க்குறாரு. சைக்கிளோட கேரியரில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு காலில் பெடல் போட்டு போட்டு ஓட்டிட்டு வர்றாரு. ஒரு ஏத்தமான இடத்துல இல்லைனா உந்தி உந்தி ஒரு காலில் உந்தி தள்ளியே, தரையில் உந்தி தள்ளியே வண்டியை ஓட்டுறாரு. இவருக்கு பெரிய ஆச்சரியம். இந்த மகனுக்கு இந்த நோய் வந்ததுலேருந்து, கால் அறுவை சிகிச்சை பண்ணதுலேருந்து, இந்த கட்டைக்கால் பொருத்துறதுக்காக இவர் தேடி திரிகிற வரைக்கும் இவர் பெரும் மன உளைச்சலில் இருக்கிறாரு. இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னொருத்தர் கால் இல்லாதவர் சைக்கிளில் கேரியர் உட்காந்து இப்படி ஓட்டி வர்றாரு. என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் பக்கத்து ஊர் தான் ஈரோட்டில் இருந்து. ரொம்ப காலமாகவே நான் இந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் கூட ஓட்டுவேன். இப்போ கூட இந்த கட்டைக்கால் அவங்க தர்றாங்கன்றதை வாங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். நல்லா இருந்தால் வச்சுக்கிடுவேன், இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடுவேன். நமக்கு இருக்கவே இருக்குது சைக்கிள்னு சொல்கிறாரு. இதை வியப்பாக பார்க்குறாரு இவர். ஒரு வழியாக அவங்க போகிறாங்க. நைட்டு அவங்க சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடும் வாங்கிட்டு வர்றாங்க. கொசு கடித்தாலும் கடிக்கும், கொசுவத்தி வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு கொசுவத்தி வாங்கிட்டு வர்றாங்க. வரும்போதும் சரி, அவர் வந்து ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறாரு, சிரிப்பாக பேசுகிறாரு, கலகலப்பாக பேசுகிறாரு. இந்த தந்தை பார்க்குறாரு, அந்த மாற்றுத்திறனாளி, கால் இல்லாதவர் ஒரு தடவை கூட கழிவிறக்கத்தோடையோ, இப்படி ஆயிப்போச்சே, விபத்து ஆயிப்போச்சே, இதாயிப்போச்சே, என் கால் இல்லையே, இவ்வளோ கஷ்டப்படுறேனேன்னு எதுவுமே சொல்லாம தொடர்ந்து நல்ல விஷயங்களையே மகிழ்ச்சியாகவும், வேடிக்கையாகவும், விளையாட்டாகவும் பேசிகிட்டே வர்றதை பார்த்து இவர் வியந்து போய் வர்றதாக கதை முடியுது. வந்ததும் இவங்க கொசுவத்தி சூரில் பற்ற வச்சுட்டு படுக்கிறாங்க. அப்போ எழுத்தாளர் முடிக்கிறாரு. இந்த கொசுவர்த்தி சுருள் பற்ற வச்ச நேரத்தில் அந்த வட மாநிலத்தில் வரக்கூடிய நன்கொடையாளர்கள் அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கதை முடியுது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த தந்தை தன் மகனுக்கான விஷயங்களை பார்த்து ரொம்ப நொந்து போய் வருத்தப்பட்டு ஒரு பக்கமாக கதை போயிட்டே இருக்குது. கதையை படிக்கும்போது ஏதாச்சும் ஒன்று தப்பு நடந்துடுமோ அப்படின்னு தான் ஒரு பொதுவான புத்தியோடு தான் வாசிக்க தோன்றுது. முடியும் போது நல்லபடியாக தான் கதை முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ எவ்வளோ மனம் நொந்து வெதும்பி அழுது புலம்பி எல்லாம் இருக்கிறோம். இதே நிலை ஏற்பட்ட ஒருத்தர் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை எப்படி மாற்றிக்கிட்டு இருக்காருன்றப்ப அந்த இடம் ஒரு நம்பிக்கை தரும் இடமா இருக்குது. அவரும் கூட இந்த விபத்து ஏற்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி புலம்பி இருக்கலாம், நொந்திருக்கலாம். காலம் அவரை பக்குவப்படுத்தியிருக்கலாம். அந்த பக்குவத்தை தான் இவருக்கு அவர் கடத்தியிருக்கிறார். அதன் மூலமாக எழுத்தாளர் நமக்கும் கடத்துறார். எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை, கடந்து போகும் அப்படின்னு. இன்று உங்களோட இந்த தந்தைமை என்ற கதையை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.